இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ எதுக்கு இப்போ இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஐயோ, நான் தினமும் இப்படிதான் மேக்கப் பண்ணுவேன். அதை இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? என்ன பாராட்டலனாலும் எனக்கு மேக்கப் திங்ஸ் ஆவது வாங்கிட்டு வந்து தரலாம்ல. இங்க பார், என் கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. உன்கிட்ட எப்பதான்ப்பா பணம் இருக்கும்? கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அம்மா கல்யாணத்து அன்னைக்கு வாங்கி கொடுத்த பொருளை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் கனவு கண்டான நீங்க இப்படி இருக்கீங்களே. என்ன கல்யாணம் பண்ணுன்றதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படிலாம் சீன் போட்டீங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏமாத்தினா? நான் என்ன உன்னை பொய் சொல்லி ஏமாத்தினேன்? உன் கையில ஒரு பைசா கூட இல்லாதனால தான் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். எல்லா பணமும் மாமா கிட்ட தானே இருக்கு. சரி விடு, உன்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் மாமாக்கு பாயாசம் செய்யணும். நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போகணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? ஏன்னா அவர் அதை சந்தோஷப்பட்டு எனக்கு ஏதாவது தரலாம்ல. பர்ஃபெக்ட். இங்க பார் மான்சி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இதோ வந்து கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே, சீக்கிரம் வா. அட தள்ளுங்கக்கா. அத இந்தாங்க. குடுமா. வெல்கம் மாமா. என்னம்மா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சாரி மருமகளே, என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஒன்னும் பரவாயில்ல மாமா, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப பண்பான பொண்ணா இருக்க. ஆனா அவனுங்க வெட்டி பசங்க. 2 பேருக்கும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணலையா? விபுல் வாங்க, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல விடுமா. வாங்க மாமா, நான் உங்களை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க 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 வாங்க. களைச்சு போயிருப்பீங்கல்ல? நல்லா இருக்கா உங்க ரூம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட புருஷன் விபுல் ஒரு முட்டாள். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பண்ணிருக்கான். என்ன ரொம்ப புகழாதீங்க மாமா. உனக்கு கிஃப்ட் வேணும்ல? கிஃப்டா? சரி.
இது பாரு, என்னால உன் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியல. ஆனா இப்போ gift கொடுக்கலாம்ல? டைமண்ட் நெக்லஸ் எனக்கு. ஓ மை காட், இத நான் போட்டு பார்க்கவா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கே, நான் போட்டு பார்த்துக்கிறேன். மாமா, நீங்களே கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? என்னங்க? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. ராஜேஸ்வரி, கதவை தட்டாம திடீர்னு என் ரூமுக்குள்ள வராதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இல்லங்க, உங்க லக்கேஜ். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இது ரொம்ப அழகா இருக்கு மாமா. Thank you so much. நான் போய் வீட்ல எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன். ஓகே? லா 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 லா. விபுல், இத பாரு, மாமா கல்யாண பரிசா இதா தந்தாரு. நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? சரியான முட்டாளா இருக்கே. அந்த நெக்லஸ் எங்க அம்மாவோடது. நீ எதுக்கு வாங்கின? இது உங்க அம்மா தான், எனக்கு எப்படிப்பா தெரியும்? மாமனார் கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேன். வாங்கினல்ல, சந்தோஷப்பட்டல. இப்ப மரியாதையா போய் திருப்பி கொடு போ. கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நான் என் நெக்லஸை திருப்பி கொடுக்க மாட்டேன். நான் உன்ன சொல்லவா, உங்க அம்மாவுக்கு இவ்ளோ காஸ்ட்லி நகையை போடுற வயசா என்ன? இல்லல்ல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீ எதுவுமே எனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. இன்னொருத்தர் எனக்கு ஏதாவது கொடுத்தாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. சொல்ற பேச்ச என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக நீ அவளை அடிக்கிற? பரவாயில்ல அடி. என்ன, என் தலையெழுத்து தான் சரியில்லை. நான் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இப்படி கோவப்படுறது நல்லது இல்ல. சரி, எங்க நகைய காட்டு. உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமா? இல்ல? Thank you so much. அத உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. எப்படி அடிச்சாரு பாருங்க. இந்த வேலையை பண்ணது உங்க புருஷன் தான். அந்த மனுஷனோட மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போத நிறுத்துறா, கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத. நான் என்னவா உளறேன்? எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நில்லுடா, நான் சொல்றத கேளு. நீ அவனுக்கு புரிய வைப்பா. சின்ன மருமகளே, நீ வந்து எனக்கு சர்வ் பண்ணு. சரி மாமா. அட தள்ளுங்கக்கா, நீங்க தள்ளுங்க. இந்தாங்க மட்டர் பன்னீர். மாமா, நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் பண்ணிருக்கேன். என் மருமக எனக்காக ஸ்பெஷலா செஞ்சதை சாப்பிடாம இருப்பனா? சுட சுட பாயாசம். இது நானே என் கையால பண்ணேன். இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்டு பாத்துருவோம். இந்தாங்க. என் லைஃப்ல இந்த மாதிரி பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. உண்மையாவா? போதும் போதும் போதும், நிறைய சாப்பிட்டுட்டேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு. உன் கைக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. வாங்க மாமா, உங்க கைய நானே கழுவி விடுறேன். வாங்க. சரி. அண்ணா, நீங்க ஏன் என்ன தடுத்தீங்க? இப்ப என்ன ஆயிட போகுது? அண்ணா ஏன்? அந்த ஆளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஏதாவது சொல்லணும்னா போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. அவ நடவடிக்கையை பாத்தியில்ல, போய் அவளுக்கு புரிய வை. எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடந்துகிட்டா அந்த ஆள் சும்மாவா இருப்பான்? லா 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 லா
மான்சி ஏ? நான் சொல்றது கேளு. இங்க பார் மான்சி, அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. அதனால ப்ளீஸ் அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஐயோ, என்ன அவரை ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் உங்களுடைய அப்பா இல்ல, அப்புறம் என்னுடைய மாமனார். அவரை பத்தி பேசும்போது மரியாதையா பேசுங்க. ஐயோ, ஏன்? அவர் என் அப்பா இல்ல, ஆனா என் அம்மாவோட புருஷன். என் அப்பா இப்ப இந்த உலகத்துல இல்ல. நீ இந்த ஆளை இன்னைக்கு தான் பாத்திருக்க, ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது சரி, நாள் பூரா அவர் பின்னாடி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அமைதியா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மான்சி, அந்த ஆளு எங்க அம்மாக்கு மட்டும் தான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பான், எங்களுக்கு தர மாட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையும் என் அண்ணனையும் கூட அவரோட பிசினஸ் இன்வால்வ் பண்றது கிடையாது. நீங்க தள்ளி போங்க, நகருங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு, எனக்கு கிளாஸ் இருக்க வேண்டாம். என்னோட பியூட்டி ஸ்லிப்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க விடுங்க, போங்க. ஓ காட். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க, அவங்க சின்ன குழந்தைங்க, ஆனா நீங்க பெரியவர் இல்லையா? அவங்களோட அப்பா. அவங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கலாம்ல. ராஜேஸ்வரி, நீ எனக்கு புரிய வைக்க வேண்டாம், போய் உன் பிள்ளைங்களுக்கு புரிய வை. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அவங்களையும் உங்களோட பிசினஸ்ல சேர்த்துக்கலாம்ல. பிசினஸையும் கத்துக்குவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியும் குறையும்ல. இன்னைக்கு சொல்ற விஷயத்த மறுபடியும் சொல்லிடாத. இந்த மொத்த பிசினஸும் பணமும் என்னோடது. உங்களுக்கெல்லாம் சோறு போடுறான்ல, அது போதும். பணம் உங்களோடதுதான், ஆனா மான்சி அவ விப்புலோட மனைவி. இங்க பாருங்க, அவ சின்ன பொண்ணு, ஆனா நீங்க புத்திசாலி தானே. நீங்க இப்படி செய்யறதெல்லாம் நல்லா இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது? மூஞ்சிதான் நல்லா இல்லைன்னா பேசுறதாவது நல்லா இருக்கலாம்ல. என் மூடைய கெடுத்துட்டிய. என்ன, எதுக்காக ஃபோன் பண்ண? ஏன் ஃபோன் பண்ணனா? என் வாயை திறக்க ரொம்ப நேரம் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன், இனி தரமாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். சரி, நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அத்தை, சின்ன மருமகளே, சொல்லுங்க மாமா. நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், வா. ஷாப்பிங்? வாவ், இது பிடிங்க. வாங்க வாங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். மான்சி, நீ ஷாப்பிங் போறதா இருந்தா அம்மாவையும் கூட கூட்டிட்டு போலாம்ல. அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்கல்ல, இல்லனா? அத்தை அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ராஜேஸ்வரிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் மான்சி மருமக வாங்கிட்டு வருவா. டூரா போறோம், எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு. நம்ம போலாம் மாமா. ஆமாமா, போலாம் போலாம். போயிட்டு வரேன். இது எல்லாத்துக்கும் உங்களோட அமைதி தான் காரணமா? எப்பவும் மௌனமா இருங்க. இப்படி இருந்தா எப்படி? இன்னைக்கு உங்களால என்ன நடக்குதுன்னு பாருங்க. விப்புல் தம்பி சொல்றது கரெக்ட் தான். அவரை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியமும் இல்ல, எங்களால அதை செய்யவும் முடியாது. நாங்க அவரை எதிர்த்து பேச முடியாது. ஆனா நீங்க அவரை தடுத்திருக்கலாமே. ஐயோ அம்மா, ஆனா பாவம், அவங்கள ஏன் திட்டுற? இத போய் உன் பொண்ணடிட்ட சொல்றா. அவ என்னமோ கட்ட புருஷன் மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா உனக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப அம்மா அவளை போக வேணாம்னு சொல்லியிருந்தா அவ போகாம அப்படி நின்றுப்பாளா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஆள் ஏன் இது வரைக்கும் ஏன் பொண்ணடிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல? அந்த ஆள் ஒரு தடவை அவகிட்ட முயற்சி பண்ணா. மாமா, இந்தாங்க ஐஸ். கொஞ்சம் இருமா. எந்தா குடி. மாமா, என்ன இது? குடிங்கறான்ல. அட விடுங்க, என் கையை விடுங்க. குடி.
சுனிதா, உன் எல்லையை மீறி போற புரியுதா? போலாமா சுனிதா? ஆரம்பத்திலேயே சுனிதா இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த சுனிதா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனா மான்சி கிட்ட மான்சி எங்கடா என்னோட பேச்ச கேக்குறா? அவ பாட்டுக்கு ஒரு பண பைத்திய மாதிரி அலையறா. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வேலை இல்லாததுதான் காரணம். இப்ப நாம நம்மளுடைய பங்கை கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். என்னது? அவன் இதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? அட ஏன் தரமாட்டா? அந்த ஆள் நம்ம அம்மாவோட புருஷன். அதனால இந்த சொத்துல அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் இருக்கு. நான் என்னோட பங்கை வாங்கிட்டு என்னோட மான்சியை அந்த ஆளை விட்டு தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். பீப்புள் பங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இது அவளுக்கு தெரிஞ்சு- ஹலோ, நான் இன்னைக்கு எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கத. செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்புறம் நான் மத்ததெல்லாம் எனக்கு நான் பண்ண ஷாப்பிங் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வார்ட்ரோபே சேஞ்ச் ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுமா? ஆமால மாமா, எனக்கு 2 நிமிஷம் தாங்க. நான் இப்பமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். சரியா? என் சாரியை பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? பிரமாதமா இங்க இருக்கு. பாருங்க, இந்த saree எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மார்க்கெட்ல பெஸ்ட் saree தான். இங்க பாருங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட, பார்க்க நல்லா தானே இருக்கு இல்ல மாமா? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. I think நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். இங்க லைட் ப்ராப்ளம் இருக்கு. லைட் நல்லாவே இல்லையே. நம்ம 2 பேரும் ஒரு வேலை பண்ணலாம். டெரஸ்க்கு போய் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சன்லைட்ல பிக்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ ட்ரஸ்ட் மீ. வாங்க போலாம். வாங்க வாங்க. என்கிட்ட ஒரு ரெட் கலர் saree இருக்கு. அதோட எல்லா பிக்சர்ஸும் நான் மேல தான் டெரஸ்ல கிளிக் பண்ணேன். இன்னைக்கு அதே மாதிரி செய்யலாம். எங்க வாங்க. கூட்டிட்டு போற? இங்க வாங்க. இங்க லைட் நல்லா இருக்கு. சரியா? இன்னொன்னு பிக்சர் நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ ஸோ மச் மாமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளா யாருமே gift தரல. அதனால தான் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் எதுக்குமா? நீ என் மருமகளாச்சே. ஒரு நிமிஷம் இரு. இவ்ளோ பணமா? இது உன்னோட மேக்கப்காக. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கிக்க. உன் வேலை வெட்டி இல்லாத புருஷன் இருக்கானே, அவன் உன்னை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. ஆமா ஆமா உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச் மாமா. நான் நிறைய வாங்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ பணத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியல. ஓ காட், தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ. எதுக்கு ஃபோன் பண்ண? நான் தான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்போ எங்க சந்திக்கலாம்னு நானே சொல்றேன். பணம் 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 லலலலல. ஐயோ, இவ்ளோ மாசம் கழிச்சு இவ்ளோ பணத்தை பார்த்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மாமா. யூ ஆர் தி பெஸ்ட். லலலலல. ஆஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, லலலலல. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஐயோ, பண்ற பார். விடு. என் பணத்தையே இருக்கு. ஏய். பணத்தை இருக்காத விடு. விடு. விடு சொல்றல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, அதனால தான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியல. என் பணத்தை விட்டு விலகி இரு.
என்னப்பா, எதுக்கு இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? எங்களுக்கு எங்க பங்கு வேணும். சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, அப்பதான் நாங்க எங்க சொந்த காலில் நிக்க முடியும். ராஜேஸ்வரி, இங்க வா. ஏன் உனக்கு நான் ஒரு ஜோக் சொல்றேன். இவங்க 2 பேருக்கும் அவங்களோட பங்கு வேணுமா? இதை பாருங்க சார், இந்த மொத்த பணமும் என்னோடது, நான் சம்பாதிச்சது. எந்த வீட்டில் நீங்க இருக்கீங்களோ அந்த வீடும் என்னோடது. அதோட நீங்க 2 பேரும் ஏன் இங்க இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க 2 பேரும் ராஜேஸ்வரியோட புள்ளைங்க. ராஜேஸ்வரி, இவங்க கிட்ட சொல்லி புரிய வை. வர வர இவங்க வாய் நீண்டுகிட்டே இருக்கு. என்னோட இந்த எக்ஸ்போர்ட் வியாபாரம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, புரிஞ்சுதா? அப்படியா? அப்ப நீங்க எங்களை இங்க அடிமை மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? யோ, உன்ன மாதிரி ஆள் கிட்ட இதை விட்டா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீ மட்டும் எங்க அம்மாவுக்கு புருஷனா இல்லனா உன்னை இந்நேரத்துக்கு நான் கொன்னு போட்டுருவேன், பாத்துக்க. விபுல், ஐயோ, வாய மூடு. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இவர் உன்னோட அப்பா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இவருக்கு இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாரு இவரு. பாத்தியா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன்ல அன்னைக்கு. அவன் அவளுக்கு ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆளை என் கையாலவே கொண்டுலாமான் இருக்கு. அப்பதான் சொத்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். என்னடா உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் தப்பி தவறி கூட நீ யோசிக்காத. ஏதாவது குளறுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா ஜெயிலு தான். இங்க பாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்க யோகாக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க வெளியே போய் கார்டன் இருங்க, நான் உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வரேன். சரியா? போங்க. மாமா, நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. நீங்க தினமும் யோகா பண்றீங்கல்ல, எனக்கும் கத்து கொடுங்களேன். நானும் உங்களை போல யங்கா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, சரி, சொல்லித்தாங்க. நீ இப்படி வந்து நில்லு. கையை தூக்கு. அப்படித்தான். நல்லா இருக்குல்ல? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இனி எல்லாமே சரியாயிடும். வெரி நைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப். மாமா, அங்க பாருங்க, விபுல் இருக்கான்ல, எப்படி நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல் மட்டும் இல்ல, நம்மள பத்தி தப்பா நினைக்கிறான் அவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விபுல் என்ன நினைக்கிறானா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ அது உண்மை இல்லையா? போங்க மாமா, நீங்க நல்லாதான் காமெடி பண்றீங்க. யாரு? யாரது? யாரு? 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 யாரது? ஏய், எல்லாரும் எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாரோ என் முகத்துல தலகணியை வச்சு அழுத்துனாங்க. எல்லாரும் எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க. யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தேடி பாருங்க. மாமா, மாமா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? யாரோ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. என்னது? இவன் தான். நீ தானே என்ன கொல்ல வந்த? நானா? அட, நான் மேல என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இல்ல, இருந்தேன். நீ தான் வந்த. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? விபுல் கோவக்காரன்டா. ஆனா உங்களை போய் நீ வாய மூடி. உன் பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. இவன் தான். மாமா, மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். சரியா? வாங்க. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சரிம்மா. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மெல்லமா, மெல்லமா. ஓகே.
அத்த நீங்க உள்ள போங்க. போங்க. எல்லாரும் வாங்க. ஒருவேளை அவனா இருக்குமோ? நான் வரேன். வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல, வெளியே வெயிட் பண்ண வரேன். வெயிட் பண்ணு. எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவ? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துருவேன். இந்தா, வீட்டில் யாராவது பாத்திர போறாங்க. அது ஒண்ணு ஏன் ப்ராப்ளம் இல்ல சார். நான் மட்டும் போலீஸ்க்கு போயிருந்தா இந்நேரம் நீங்க கம்பி நின்றுப்பீங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்ட போட்டு தள்ளிட்டு அவரோட மொத்த பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க. பணம் கிடைச்சிடுச்சுல்ல, கெட் லாஸ்ட். நில்லு. அப்ப நீ ஒரு குற்றவாளி மட்டும் இல்ல, கொலைகாரனுமா? நீ சொல்றது புரியலையே. புரியலையா? நீ உன் குற்றத்தை மறைக்கிறதுக்காக மிகப்பெரிய தொகையை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வரையே, அதை நான் பார்த்தேன்ற. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். ஆனா நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நீ என்ன நினைச்ச? எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிடலானா? உன்ன மாதிரி குற்றவாளியை எங்க வீட்டுல வச்சுக்கிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆபத்து தான். இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு, அதை நான் கொடுத்துட்றேன். எனக்கு எதுவும் வேணாம், விடுங்க. அப்படியா? அப்ப சரி, இப்பவே நான் எல்லாரையும் எழுப்பி முதல்ல அம்மா கிட்ட நான் போய் சொல்றேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு ஐயா. நிமிஷம். ஏய், சொன்னா கேளு. செத்து போயிட்டானே. மான்சி, நான் தான் சொன்னேன்ல, யாரோ என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது இவன் தான், இந்த விபுல் தான். நான் என் உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணேன், ஆனா இவன் செத்து போயிட்டான். ஐயோ மாமா, நான் இப்ப விதவை ஆயிட்டேனே. ஐயோ, விதவை ஆகிறத விடு, முதல்ல இவனை ஏதாவது செஞ்சாகணும். வா, என்ன சூட்கேஸ்குள்ள போடலாம். வா, கம் ஆன். சீக்கிரம் தர. ரத்தத்தை கிளீன் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். இப்படி இப்படி வா, சீக்கிரமா ஒளிஞ்சுக்கலாம். வா.
கைய உள்ளவை. எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். டைவோர்ஸ்? என்ன? எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு சைன் பண்ணிடு. எவ்வளோ சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு எனக்கும் பிரச்சனை தீந்துரும். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க இப்போ? நீங்க எப்படி திடீர்னு அம்மாவை டைவர்ஸ் பண்ணலாம்? எப்படி பண்ணணுமோ அப்படிதான் சார் பண்றேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா மாமா? இந்த வயசுல இப்படியா பேசுவாங்க? டைவோர்ஸ்? ஆனா ஏன்? ஏன்? அத்தை 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 ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சுனிதா, இப்போ நான் உன்னோட மாமனார் இல்ல, அதனால என்ன மாமான்னு கூப்பிடாத. என்னைய பைத்தியக்காரத்தனமா டைவர்ஸ் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என் அம்மா உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா? என்னங்க சொல்லியா டைவர்ஸ் பண்ணிடுவியா நீ? விடுங்க விடுங்க. முதல்ல அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரு. சரி. விபுல், மாமா, விபுல் காலையில இருந்து காணோம். எங்க போனாருன்னே தெரியல. நைட் ஃபுல்லா அவன் உன் கூட தானே இருந்தான்? நைட் ஃபுல்லா என் கூட தான் இருந்தாரு. நான் ரூம்குள்ள போனோடனே அவர்கிட்ட நீங்க தான் மாமாவை தாக்க முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டோடனே அவர் கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அவன் வெளியே போயிட்டு இப்ப வந்து சொல்ற? காலையில திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சானா நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்கேயுமே காணோம். அவன் நம்பர் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ரோஹித், விபுல் பாத்தியா? அத்தை எந்திரிங்க, என்னாச்சு? அம்மா 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 என்னாச்சு? சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. பாத்தியா? உன்னால அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரியா? ஒரு பக்கம் விபுல காணோம், இன்னொரு பக்கம். இத பாருங்க, முதல்ல அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டு போறதா நல்லது. நான் விபுல் போய் தேடுறேன். நான் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். எந்திரிக்கமா, பாத்து மெதுவா எந்திரிக்க. வாடி என் உயிரே. என்ன பண்றீங்க மாமா? இப்போ நீ ஒரு விதவை, நான் ஒரு கன்னி பையன். அது உண்மைதான். ஆனா நீங்க பொறுமையா இருங்க. பொறுமை கடலினும் பெரிது. என் வலையில கூட கழட்ட மறந்துட்டேன். இப்ப கழட்டிடு. என்னாச்சுங்க? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை விபுல் வெளியில போயிருந்தா விபுலுடைய இந்த மோதிரம் வண்டிக்கு பக்கத்துல எப்படி கிடக்கும்? நீயே பாரு. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு உதவியா இருக்குமா என்னன்னு தெரியாது. அது என்னன்னா, நேத்து ராத்திரி ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து விபுல் ஏதாவது பண்ணிருப்பாங்களா என்ன? அவங்க எங்க இருக்காங்க?
போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வா போய் அவங்களை தேடி பார்க்கலாம். அவங்களை தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. எங்கே இல்ல? அவங்களுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். 2 பேர் ஆட்டமும் ஓவர். இனிமே உண்மையான விளையாட்டை நான் காட்டுறேன். நான் வந்துட்டேன். ஏன் அவ்வளவு தூரமா நிக்கிற? என் பக்கத்துல வா. மாமனாரே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நாட்டி. விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு என் கையில சிக்கியிருக்க. இப்போ நான் உன்னை போக விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். போனை எடுக்க மாட்டேங்கிறா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. என்ன? உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒரு டீல் பேசணும். டீலா? என்ன டீலு? மொத்த இரும்பு பெட்டியான ரவீந்தரையே கூட்டிட்டு போயிட்டியே. இங்க பார், எனக்கும் என் உரிமை வேணும். உனக்கு புரியலையா? நேத்து ராத்திரி நீ சூட்கேஸ் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அதுக்குள்ள இருந்தது விப்புல் தானே? இல்ல இல்ல, அதுல என் பொருள் தான் இருந்தது. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உண்மை என்னன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நாம ஒரு வேலை செய்வோம், ஒரு டீல் பேசிக்கலாம். நீ 1 கோடி ரூபாவோட நம்ம பழைய பண்ண வீட்டுக்கு வந்துரு. 1 கோடியா? 1 கோடி. நீ 1 கோடி கொடு. அப்படி நீ கொடுத்துட்டா நான் வாயே திறக்க மாட்டேன். சரி. எஸ். பிரமாதமா இருக்குக்கா. நீங்க பயங்கர புத்திசாலியா இருக்கீங்க. இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி இவ்ளோ புத்திசாலித்தனம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தாங்க உங்க பணம். நல்லா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கோங்க. உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட மான்சி. உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் நானும் பண்ணேன். இங்க பாருங்கக்கா, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். எனக்கு பணமும் ஆடம்பரமும் வேணும். அது மாமா கிட்ட கிடைச்சிருச்சு. அடுத்து விப்புல பத்தி சொன்னோம்னா, விப்புல் மாமனார கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். அப்பதான் அந்த விபத்து நடந்திருக்கு. விப்புலுக்கு நடந்தது நியாயம்தான். அவனுடைய பணத்தை மறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் மாமாக்கு துணையா இருந்தேன். அது விப்புல் இல்ல, நான் தான் கொல்ல முயற்சி பண்ணேன். என்ன? அது நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் விப்புல கொலை பண்ணீங்க? மாமா, இவர் என்ன சொல்றாரு? அது நான் சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன தடுமாற சொல்லு. இவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவரை கொண்டு இருக்காரு. அதுதான் எங்க சந்தேகமும். ஆனா எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கான். அவன் தான் இவர் பண்ண தப்புக்கு எவிடன்ஸ்.
இந்த ஆள் அவரோட பார்ட்னரை கொன்னு கொள்ளை அடிச்சிட்டு இங்க தப்பிச்சு வந்திருக்காரு. மாமா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க ஏதாவது சொல்லுங்க. இவங்க சொல்றது உண்மையா? சொல்லியா ஏன் முழிக்கிற? ஐயோ சொல்லுங்களேன். மான்சி, நான் அப்ப என்கிட்ட போய் சொன்னீங்களா? மான்சி, நீங்க விபுல வேணும்னு கொலை பண்ணீங்களா? மான்சி, என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. பாத்தியா, உன்னோட பணத்தாசையினால உன் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. வாழ்க்கையில பணத்தை விட உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீ பணத்துக்காக எல்லா உறவையும் இழந்துட்ட. கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கூட்டிட்டு வா. போங்க.